இந்த மாதிரி பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டர் டாக்ஸேஷன் வந்து அதிகமாக்கி இருக்கிறாங்க. இது வந்து ஒரு மிக முக்கியமான காரணம். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம பங்குச்சந்தை மேல அவ்வளோ ஆர்வம் காமிக்கிறது இல்ல. இப்போ நீங்க பெருசா ப்ராஃபிட் இல்ல அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பா ப்ராஃபிட் இருக்குதுன்னு வச்சுக்கினாலுமே, இப்ப நீங்க வந்து ஒரு இந்திய குடியுரிமை பெற்றவர். நீங்க இந்திய பங்குச்சந்தையில தான் முதலீடு பண்ண முடியும். ஏன்னா இந்திய பங்குச்சந்தை தான் உங்களுக்கு தெரியும். மற்ற பங்குச்சந்தைகள் உங்களை பத்தி தெரியாது. ஆனா இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவங்க வந்து இந்தியாவிலையும் முதலீடு பண்ணலாம், சைனாலையும் முதலீடு பண்ணலாம். அது மாதிரி உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்குது. ஆனா அந்த நாடுகள்லாம் வந்து இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வாங்குறது இல்ல. அப்போ ஒரு வெளிநாட்டுல அமெரிக்கால உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு எஃப்ஐஏ இந்தியால முதலீடு பண்ணா லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இருக்கு, சைனால முதலீடு பண்ணா லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கிடையாது அப்படின்னும் போது அவர் ஏன் வந்து இங்க வரணும்னு ஆர்வம் காமிக்கிறாரு. ஸோ இதனால முதலீடுகள் வந்து மற்ற நாடுகளுக்கு, நம்ம நாட்டில் இருக்கிற முதலீடுகள் குறைஞ்சி அந்த பணத்தை வெளியே கொண்டு போயிட்டு மற்ற நாடுகள்ல அவங்க முதலீடு பண்றாங்க.